ஹலோ வணக்கம் வணக்கம் ஆல். ஹோப் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ ஆன் தி chat பாக்ஸ். ஓகே, ஹலோ பசங்களா, வெரி குட் மார்னிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10ஓட மேக்ஸ்ல ட்ரிகனாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் இந்த ரெண்டு சாப்டரோட டாப் 3 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸ்டே டியூனா இருங்க. அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க. ஹாய் செல்வா, குட் மார்னிங். அண்ட் மணிமேகலை கண்ணா, குட் மார்னிங் கண்ணா, குட் மார்னிங். எஸ் 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 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட வாய்ஸ் கேக்குதா? அப்டேட் பண்ணுங்க.
லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். ஸோ எல்லாமே கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஆடியோ கிளியரா இருக்குதுண்ணே. ஓகே, செஷனுக்குள்ள போலாமா? கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த செஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மென்சுரேஷன் டாபிக், அது போக ட்ரிகனாமெட்ரி டாபிக், இந்த ரெண்டு டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம மிக்ஸ்டா கொண்டு போறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், from the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by root 3 meter. So என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? நம்பர் நல்லா இருக்கோ அண்ணா கிளாஸ்? என்ன சொல்ல வரீங்க? புரியல கண்ணா. ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸுக்கு ரெண்டு சைட்லயும் வந்து ரெண்டு ஷிப் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஷிப் இருக்கிறத எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஷிப் இருக்கிறத எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஷிப்பையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஷிப்பையும் நான் என்ன பண்ண போறேன்? கனெக்ட் பண்ண போறேன். சரிங்களா? எஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து ஷிப் 1 இருக்கு, இந்த இடத்துல வந்து ஷிப் 2 இருக்கு. கிளியரா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஷிப்புக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து 4h by root 3 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? 4h by root 3 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஏ, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எஸ். இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம், அண்ட் இந்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துப்போம், இது வந்து டின்னு எடுத்துப்போம். கிளியரா இருக்கா? ஏபிசிடி. ஸோ இதுல டிபி அப்படிங்கறது என்ன அப்படின்னா லைட் ஹவுஸ். இதுல வந்து பாருங்க, டிபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு ரெண்டு சைட்லயும் ஷிப்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒன்னுக்கு வந்து 30 டிகிரி, இன்னொன்னுக்கு வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கிறேன், அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ லைட் ஹவுஸ் உடைய டாப் பாருங்க. ஸோ லைட் ஹவுஸ் உடைய டாப் வந்து நம்ம இந்த ரெண்டு ஷிப்ல இருந்து அப்சர்வ் பண்ணும்போது, ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் லைட் ஹவுஸ் உடைய ஹைட் வந்து h அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஹைட் பாருங்க h அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் தட் இஸ் h. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதான் வந்து ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் தட் இஸ் h. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கவனிங்க, சொல்யூஷன் போய்ப்போம். ஸோ லெட் A and C. A and C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் ஆஃப் தி ஷிப்ஸ். சரிங்களா? B, the position ஆஃப் தி ஷிப்ஸ். கிளியரா இருக்கா? ஸோ இந்த ரெண்டு கப்பல் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் தான் என்ன அப்படின்னா A and C அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? எஸ், நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் AB அப்படிங்கிறத நம்ம X அப்படின்னு எடுத்துக்கலாம், அண்ட் BC அப்படிங்கிறத வந்து Y அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ கால்குலேஷனுக்காக இந்த AB அப்படிங்கிறது நம்ம X டிஸ்டன்ஸ் அப்படின்னும், BC அப்படிங்கிறத வந்து Y டிஸ்டன்ஸ் அப்படின்னும் நம்ம எடுத்துக்க போறோம். கிளியரா இருக்க பசங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஹாய். Xylem கேரளா? நோ. இது வந்து Xylem தமிழ். ஸோ யூ ஆர் ஃப்ரம் மலப்புரம். வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, எனக்கு ட்ரிக்னாமெட்ரினா பயம். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது ஈஸியான சாப்டர். அதுக்கு என்ன தெரியணும்னா, உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி தெரியணும், அந்த டேபிள் வேல்யூஸ் தெரியணும், அவ்வளவுதான். ஸோ அது மட்டும் கத்துக்கோயேன், அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ட்ரிக்னாமெட்ரி. காட் இட்? ஓகே, கவனிக்கண்ணா.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ கவனிங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். ட்ரையாங்கிள் ஏபிடி சரிங்களா. ஸோ இது பாருங்க, இது இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்க we can take 60 degree, which means இங்க பாருங்க பேஸ் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல பர்பெண்டிகுலர் இருக்கு. ஸோ ட்ரிகனாமெட்ரியில் எந்த ரேஷியோ வந்து பர்பெண்டிகுலரையும் பேஸையும் ரிலேட் பண்ணுது, which means ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுது. எந்த ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ சொல்லுங்க பார்ப்போம். tan 60 degree, tan 60 degree சரியா. tan 60 that is equal to opposite by adjacent சரிங்களா. ஆப்போசிட் சைடு என்ன db and adjacent பாருங்க ab. ஸோ db நம்ம என்ன எடுத்திருக்கோம், h அப்படின்னு எடுத்திருக்கோம் சரியா. db அப்படிங்கிறதுல வந்து நம்ம h அப்படின்னு எடுத்திருக்கோம் and ab அப்படிங்கிறது வந்து x அப்படின்னு எடுத்திருக்கோம். பசங்களா கிளியரா இருக்கா. ஸோ அப்போ tan 60க்கு என்ன வேல்யூ √3, tan 60க்கு வந்து √3, அப்போ √3 is equal to h by x. பசங்களா கிளியரா இருக்கா. ஸோ நமக்கு என்ன வேணும், x தான் வேணும். x is equal to h by √3. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிளியரா இருக்கா. இப்போ h வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்க y வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு சரிங்களா. ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் டிபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் டிபிசியில் நம்ம tan 30 எடுக்க போறோம், tan 30 டிகிரி சரியா. ஸோ tan 30 பாருங்க, tan 30 எடுக்கிறோம். இதில் ஆப்போசிட் வந்து h அண்ட் பேஸ் வந்து பாருங்க நமக்கு என்ன இருக்கு y அப்படின்னு இருக்கு சரியா. ஸோ பேஸ் வந்து நமக்கு y அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது இந்த இடத்துல, சாரி கைஸ், ஸோ திஸ் இஸ் h by y. கிளியரா இருக்கா உங்களுக்கு. ஸோ அப்டேட் பண்ணுங்க, எவ்ரிதிங் கிளியர் ரைட். ஸோ அடுத்தது ஓகே, தேங்க்யூ. ஸோ tan 30 அப்படிங்கிறது என்ன நமக்கு 1 by √3. இதுக்கான வேல்யூ வந்து 1 by √3. h by y that is equal to 1 by √3. ஸோ now take y to this side, அந்த 1 by √3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. now y is equal to என்ன வரும் நமக்கு h into √3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. got it. now we know that. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே, ஸோ we know that x plus y is equal to என்ன சொல்லியிருக்காங்க, they mentioned what, they mentioned 4h by √3. x plus y அப்படிங்கிறது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்றோம். ஸோ இந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ண என்ன வரணும் நமக்கு 4h by √3 வரணும். ஸோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம், கவனிங்க. ஸோ எக்ஸுங்கிறது வந்து என்ன வந்திருக்கு பாருங்க ஈக்குவேஷன் 1ல h by √3. x is h by √3 and y is h √3. So now we are adding both சரியா. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது நமக்கு, ஸோ ஜஸ்ட் டேக் LCM. ஸோ LCM எடுத்து என்ன வருது பாருங்க h plus 3h, √3 into √3 வந்து 3. ஸோ 3h divided by √3. ஸோ அப்போ h plus 3h அப்படிங்கிறது 4h by √3. ஸோ x plus y that is equal to 4h by √3. ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது, பாருங்க, distance between two ships. So distance between two ships that is equal to 4h by √3. that is proved, √3 meter. okay, that is proved. So பசங்களா கிளியரா இருக்கா, அப்டேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா. ஓகே, புரிஞ்சது அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த செஷனுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ இது கோ த்ரூ பண்ணுங்க, 1 minute வந்துடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta divided by 1 minus cos theta which is equal to cos theta plus cot theta. we have to prove this சரியா. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம், டேக் LCM ஃபர்ஸ்ட் சரியா.
ஸோ அதாவது லெஃப்ட் சைடு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். டேக் எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta divided by 1 minus cos theta. சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் மேலேயும் கீழையும் இந்த காஞ்சுகுவேட் எடுத்துடலாம். இந்த 1 minus cos theta காஞ்சுகுவேட் எடுத்தா என்ன வரும்? நமக்கு 1 plus cos theta by 1 plus cos theta அப்படின்னு வரும். கிளியரா இருக்க பசங்களா? ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வர போகிறோம். இது ஐடியா. காட் இட்? ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ நவ் 1 minus cos theta into 1 plus cos theta. இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? a plus b into a minus b. a plus b into a minus b, that is equal to a square minus b square. a square minus b square. So similarly, so denominator என்ன வரும் நமக்கு? 1 minus cos square theta அப்படின்னு வரும். 1 minus cos square theta. 1 square minus cos square theta அப்படின்னு வரும். What about numerator? 1 plus cos theta whole square. 1 plus cos theta whole square. Clear? Under the square root. இது எல்லாமே வந்து under the square root இருக்கு. So what is 1 minus cos square theta? இது வந்து ஐடென்டிட்டி இல்லையா? 1 minus cos square theta, that is equal to sin square theta. Sin square theta. சரியா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ். காட் இட்? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta whole square by sin square theta. By sin square theta. Clear? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta whole square by இங்க sin square theta அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா sin theta whole square எழுதிக்கலாம். sin theta whole square. சரியா? ஸோ both are same only. ஸோ அப்போ sin theta whole square அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் நியூமரேட்டருக்கு தனியா ஸ்கொயர் இருக்கு, டினாமினேட்டர் தனியா ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஓவராலா ஒரே ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓவராலா ஒரே ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta divided by sin theta. ஓவராலா ஒரே ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஓவராலா ஒரே ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. நவ் த ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல். சரியா? ஸோ இப்போ என்ன இருக்கு பாருங்க, ரிமைனிங் 1 plus cos theta by sin theta. சரியா? இதை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. இந்த ஃபிராக்ஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. ஃபிராக்ஷன் ஸ்பிளிட் பண்ணா எப்படி வரும் நமக்கு? 1 by sin theta plus cos theta by sin theta. cos theta by sin theta. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்ண என்ன வருது பாருங்க. 1 by sin theta அப்படிங்கிறது cosecant theta and cos by sin அப்படிங்கிறது வந்து என்ன? cot theta. சரிங்களா? ஸோ therefore cosecant theta 1 by sin is cosecant theta and cos theta by sin theta is cot theta. சரிங்களா? So this is equal to RHS. Okay, therefore we proved LHS equal to RHS. LHS equal to RHS, that is proved. Any doubt பசங்களா? ஸோ கிளியரா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பசங்களா? ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின், மறந்துடாத. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? எஸ், டவுட் என்ன கேளுங்க. வாட்ஸ் யுவர் டவுட்? என்னோட நேம் வந்து கோபி கண்ணா. கோபி. சரியா? ஸோ அடுத்தது போவோமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? இது கிளியரா இருக்கா? ட்ரிகோனோமெட்ரிக் கொஸ்டின் கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் எஸ், வாட்ஸ் யுவர் டவுட் கேளுங்க. ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3ல from the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. சரிங்களா? இப்போ 2 ட்ரீ எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்கு அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ட்ரீ இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரீயோடைய ஹைட் பாருங்க. இந்த ட்ரீயோட ஹைட் பாருங்க 13 மீட்டர். இந்த ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர். சரிங்களா? ஸோ இந்த டாப் ஆஃப் த ட்ரீல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு ட்ரீக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். காட் இட்? ஸோ அதனுடைய டாப்புக்கும் பாட்டமுக்கு வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து கால்குலேட் பண்ண போறோம். இங்க ஹரிசாண்டலா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? elevation is 45 and depression is 30. ஸோ எலிவேஷனை மேலே பார்க்கறது. சரிங்களா? ஸோ 45 டிகிரி அண்ட் கீழ் நோக்கி பார்த்தா என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? 30 டிகிரி. சரியா? ஸோ இதான் வந்து ட்ரீ 1. ஸோ இது வந்து ட்ரீ 1 ஃபர்ஸ்ட் ட்ரீ அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்ட் ட்ரீ. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீ அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்ட் ட்ரீ. காட் இட்? ஸோ என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
பேஸ் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, நமக்கு இதுக்கு நேம் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம், நம்ம ஏ பி அண்ட் சி, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சி அப்படி நேம் கொடுப்போம், அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டின்னு கொடுத்துடலாம், அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இ அப்படி நேம் கொடுத்துடலாம். கிளியராக இருக்கா? ஸோ எப்படி நேம் கொடுத்தோன்னு புரியுதுங்களா? அப்டேட் பண்ணுங்க. அப் டு திஸ் எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஜஸ்ட் கிவ் த கன்ஃபர்மேஷன். சார் எது புரியல உங்களுக்கு சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? எதுக்குன்னா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? ப்ரீவியஸ் கொஸ்டின் கஷ்டமா இருக்கா? ஓகே, உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்கண்ணா, உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ பாருங்க, ஸ்கொயர் இந்த பார்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, அதனோட காஞ்சுகேட் இந்த சைன் மட்டும் மாற்றணும். அப்போ 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 பிளஸ் காஸ் தீட்டாவால் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரியா? அண்ட் நியூமரேட்டர் பாருங்க, 1 பிளஸ் காஸ் தீட்டா இன்டு 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 பிளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா? அண்ட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு சைன் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி. சரியா? அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். பவர் வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஸோ பவர் இப்படி மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, மேலேயும் பவர் இருக்கு. சரியா? ஓவராலாக ரெண்டுமே ஸ்கொயர் இருக்குனால ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் பெருசாக போட்டு ஒரே ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயர் விட்டு கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ அப்போ இந்த 1 பை சைன் தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆகும். ரெண்டாவது ஃப்ராக்ஷன் வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படிங்கிறது ரெண்டாவது ஃப்ராக்ஷனாகவும் வரும். சரிங்களா? 1 பை சைன் தீட்டா அப்படிங்கிறது கொசிக்கன், காஸ் பை சைனுங்கிறது காட் தீட்டா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ பசங்களா புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இங்கே ஒரு ட்ரீ இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீயோட டாப்ல இருந்து ஸோ அடுத்த ட்ரீ உடைய டாப் வந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி கிரியேட் ஆகுது. அடுத்த ட்ரீ உடைய பாட்டம் வந்து பார்க்குறேன், எனக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி கிரியேட் ஆகுது. சரிங்களா? அண்ட் இந்த ட்ரீ உடைய ஹைட் வந்து 13 மீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீ இருக்குல்ல, அதனுடைய ஹைட் வந்து 13 மீட்டர். ஸோ இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. வி ஹவ் டு ஃபைண்ட் ஏடி, த லென்த் ஆஃப் ஏடி. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கா? நியூ சேனல் ஆஃப் Xylem தமிழ். எஸ் எஸ் எஸ். ஸோ Xylem தமிழ் அப்படிங்கிறது நியூ சேனல். எஸ், தட்ஸ் கரெக்ட். கவனிங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் போய்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. லெட் த ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ, the height of the second tree be h அப்படி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ரெண்டாவது ட்ரீ உடைய ஹைட் வந்து இது வந்து h, என்னுடைய ஹைட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், h அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். கிளியரா? அண்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த ED அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஸோ இப்போ இது வந்து 13 மீட்டர், இது வந்து 13 மீட்டர்னா இதுவும் 13 மீட்டர். கரெக்டா? ஸோ அப்போ இது என்னவா இருக்கணும் நமக்கு, தட் இஸ் h மைனஸ் 13, hலேருந்து 13. ஏன்னா இது கம்ப்ளீட் ஹைட் வந்து h. ஸோ அப்போ அந்த hல இந்த 13 ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த 13 ரிமூவ் பண்ணிட்டா மிச்ச டிஸ்டன்ஸ் இதுதான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ therefore this length will be h minus 13. This length will be 13 meter. சரியா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, ED that is equal to h minus 13 meter. ED அப்படிங்கிறது என்ன, h minus 13 meter. கிளியரா இருக்கா? ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா? அண்ட் வேற என்ன இருக்கு, AB அப்படிங்கிறது என்ன, இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு தெரியாது, நம்ம x அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த AB அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் x அண்ட் AB is equal to x மீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். x மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்க பசங்களா? ஸோ x மீட்டர், AB is equal to x மீட்டர். காட் இட்? ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் CED எடுத்துக்க போறோம். ஸோ ட்ரையாங்கிள் CED இது எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ tan 45 நம்ம கால்குலேட் பண்ண போறோம். tan 45. சரிங்களா? ஸோ இதே டயக்ராம் நம்ம அடுத்த பேஜுக்கு காப்பி பண்ணிக்கலாம். சேம் டயக்ராம். Copy this diagram to the next page. So இப்போ கவனிங்க. Now consider the triangle. Consider the right triangle. A right triangle என்ன வருது பாருங்க, CED. right angle triangle. சரியா? ஸோ அதில் tan
45 degree எடுக்கிறோம். Tan 45 degree. Tan means what? Tan 45 means, so opposite by adjacent or else perpendicular by base. சரியா? So அப்போ oppositeல என்ன இருக்கு நமக்கு h minus 13. So oppositeல என்ன இருக்கு பாருங்க DE and base வந்து என்ன CE. சரிங்களா? So DE is h minus 13 and base என்ன சொல்லியிருக்கோம், this is x meter means this one also x meter. This one also x meter. So அப்போ base வந்து x meter. Clear இருக்கா? And what is the value of tan 45? Tan 45 கான வேல்யூ பாருங்க. So tan 45 கான வேல்யூ 1. சரியா? So h minus 13 divided by x. Clear இருக்கா? Now இந்த x அப்படிங்கிறது நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல x is equal to h minus 13. x is equal to h minus 13. Clear இருக்கா பசங்களா? So இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிசல்ட் 1 அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ரிசல்ட் 1 அப்படின்னு வச்சுப்போம். சரியா? அடுத்து நம்ம ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி. சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பாருங்க 30 டிகிரி. ஸோ இது 30 டிகிரினா இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் 30 டிகிரி தான். இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் என்னவா இருக்கும், சேம் 30 டிகிரி தான் இருக்கும். சரியா? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். படிச்சிருக்கியா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம், tan 30 டிகிரி எடுக்க போகிறோம் செகண்ட் ட்ரையாங்கிளில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்க போகிறோம். இதில் tan 30 டிகிரி நம்ம எடுக்க போகிறோம். tan 30 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு வாட், பர்பண்டிகுலர் பை பேஸ். பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது இது ஆப்போசிட் சைட், பேஸுங்கிறது இந்த ஏபி. சரியா? ஸோ விச் இஸ் பிசி பை ஏபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர் பை எக்ஸ். சரியா? tan 30 கான வேல்யூ என்ன, தட் இஸ் 1 by root 3 which is equal to 13 by x. சரியா? ஸோ இப்போ x மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இந்த ரூட் 3 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன வருது, x is equal to 13 into root 3. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பசங்களா கிளியராக இருக்குது வரைக்கும்? ஓகே. x is equal to 13 root 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இதில். அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, x is equal to h minus 13 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுத்துலேயே பாருங்கள் லெஃப்ட் சைடு எக்ஸ் தானே இருக்குது, இங்கேயும் எக்ஸ் தான், இங்கேயும் எக்ஸ் தான். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 and 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் போத். 1 is equal to 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ என்ன வரும், ஒன்று வந்து h minus 13 அப்படின்னு இருக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க. ஸோ h minus 13 that is equated with 13 root 3. சரியா? 13 root 3. ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? ஸோ இப்போ இந்த மைனஸ் 13 இருக்குல்ல, இது இந்த பக்கம் கொண்டு வா. அப்போ என்ன வரும், ப்ளஸ் 13. அப்போ h is equal to 13 root 3 ப்ளஸ் 13. கிளியராக இருக்கா? ஸோ இதுலேருந்து நம்ம 13 காமனாக வெளில எடுத்தா root 3 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் root 3? root 3 that is equal to 1.732. சரியா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 13 into 1.732 plus 1. சரியா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு 13 into 2.732. ஸோ இப்போது 13ஐயும் நம்ம 2.732 மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல we will get 35.52 meter. 35.52 meter multiply பண்ணி பாருங்க, you will get this value. Okay, so therefore height of secondary that is equal to 35.52 meter. 35.52 meter. ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? எஸ் புரிஞ்சுது அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. புரியலன்னா கேளுங்க, எந்த இடத்துல புரியல அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் கிளியராக இருக்கா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, பிசிங்கிறது ஒரு ஸ்மால் ட்ரீ. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரீ இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயோட டாப்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டு த டாப் ஆஃப் செகண்ட் ட்ரீ அண்ட் டு த பாட்டம் ஆஃப் செகண்ட் ட்ரீ the angle of depression is 30 degree. சரியா?
So in the first tree உடைய height வந்து 13 meter, that is given. Okay, let's take this AB is equal to x and the height of second tree we have to find, அதை வந்து h அப்படி நம்ம declare பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து h, இது 13, இது 13னா சேம், இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த லென்த்தும் வந்து சேம் 13ஆக தான் இருக்கும், இதுவும் 13 மீட்டராக தான் இருக்கும். அப்போ இது 13னா ஸோ இந்த 13 வந்து இந்த hலேருந்து சப்ராக்ட் பண்ணால் this length will be h minus 13. சரியா? this length will be h minus 13. கிளியரா? ஸோ now first take this triangle, later you consider this triangle. Okay, ஸோ இந்த triangle tan 30 calculate பண்ணுங்க, இந்த triangle tan 45 consider பண்ணுங்க. So by considering tan 45 in this triangle, so opposite வந்து h minus 13 and base வந்து பாருங்க, base வந்து here x means here also x, so base வந்து x. சரியா? so இந்த tan 45 கான value 1, just take this x to left hand side. so left side கொண்டு வந்தோம் அப்படின்னா x is equal to h minus 13 we will get, x is equal to h minus 13 we will get. so that is first result. and second result பாருங்க, consider this triangle ABC, right triangle. சரிங்களா? so here angle of depression 30, இதுக்கு alternate angle பாருங்க, இதுவும் என்னவா இருக்கும், 30 டிகிரியா இருக்கும். சரிங்களா? so அப்போ இது 30 அப்படின்னா இதுக்கு opposite side வந்து 13 மீட்டர், opposite side பாருங்க 13 மீட்டர் and base வந்து x, base வந்து x. சரியா? so அப்போ opposite by base. சரிங்களா? perpendicular by base. கிளியரா இருக்கா? so that is what tan 30 and the value of tan 30 is 1 by root 3. 1 by root 3 is equal to 13 by x. now take x to left side, root 3 to that side. so அப்போ x is equal to 13 root 3. this is result number 2. now equate both the results. so அப்போ equation 1 ல என்ன இருக்குன்னா x is equal to h minus 13. so அப்போ h minus 13 எழுதிக்கோங்க. equation 2 ல வந்து x is equal to 13 root 3. so ரெண்டுத்தை equate பண்ணோம் அப்படின்னா இந்த 13 வந்து ரைட் சைடு போகும், ஆட் ஆயிடும். so அப்போ 13 ரெண்டுத்துலயும் காமனா வெளில எடுத்துடலாம். so அப்போ root 3 plus 1 ன்னு வரும். root 3 கான வேல்யூ we know 1.732. so அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா plus 1. so 1.732 plus 1 that is equal to 2.732. by multiplying both the value we will get the height of the second tree, h. சரிங்களா? hங்கிறது என்ன, height of the second tree. so clear-ஆ புரிஞ்சுதுங்களா? frustum some important சொல்லித்தாங்க கண்டிப்பா சந்தியா. ஓகே, frustum அப்படிங்கிறது important தான். சரிங்களா? so கவனிங்க. so next போலாமா? so அடுத்தது question number 4, fourth question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு. an aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between two boats. So என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. சரிங்களா? இதான் அந்த ஏரோப்ளேன். ஸோ அந்த ஏரோப்ளேனை நோக்கி ரெண்டு போட் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அந்த ரெண்டு போட்டோட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த ஏரோப்ளேன் நோக்கி ரெண்டு போட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல போட் 1 இருக்கு, இந்த பாயிண்ட்ல போட் 2 இருக்கு. சரியா? ஸோ போட் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு சிங்கிற பாயிண்ட். சரியா? போட் 2 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துப்போம், அண்ட் இந்த ஏரோப்ளேன் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 60, ரெண்டாவதுக்கு வந்து 30. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க. ஸோ இந்த இது வந்து அதனுடைய ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட். ஸோ இதுல இருந்து 60 டிகிரி இதுக்கு. ஸோ இது 60னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், தட் இஸ் 60 டிகிரி. சரியா? அண்ட் இது பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து 30 அண்ட் திஸ் ஒன் இஸ் 60. சரிங்களா? இது 30 அப்படின்னா இதனுடைய ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் 30 தான் இருக்கும். கிளியரா இருக்கா? ஸோ என்ன சொல்லிக்காங்க தெளிவா புரிஞ்சுதுங்களா? இதனுடைய ஆல்டிடியூட் என்ன சொல்லியிருக்காங்க, 1800. அப்போ இது வந்து 1800 மீட்டர் height of the aeroplane from the ground. Okay, so that is 1800 meter. சரிங்களா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓகே எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இந்த பிசி வந்து நம்ம ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய்.
and distance between ships C and D, that is x அப்படி நாம எடுத்துப்போம். சரிங்களா? So now we will move to the solution. So solution part என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. C and D are the positions of two boats. சரியா? Two boats. So பசங்களா கிளியரா இருக்கா? C and D அப்படிங்கிறது positions of two boats. So அப்ப இந்த இடத்துல ஒரு போட் இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு போட் இருக்கு. Positions of two boats. Between two boats என்ன இருக்கு பாருங்க, x meter distance. Between both the boats the distance is x meter. ஓகேவா? So அதை எடுத்துக்கலாம். So now take this diagram to next page. So இந்த diagram வந்து நம்ம next page எடுத்துக்கலாம். Got it? பசங்க கிளியரா இருக்கா இது வரைக்கும்? அப்டேட் பண்ணுங்க. So அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? Next point. Let the distance between the ships or boats, distance between the boats, that is equal to x அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? So அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல BC, let BC is equal to y அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? So next BD that is equal to x plus y. BD means this distance is x plus y. சரியா? So next வேற என்ன இருக்கு? Question solve பண்ண ஆரம்பிக்கலாமா இப்போ? Now take the right triangle. So first triangle நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ABC. So triangle ABC. சரிங்களா? So இதில் நம்ம tan 60 calculate பண்ண போறோம். That is opposite by base. சரியா? So அப்போ என்ன வருது பாருங்க. Now right triangle first. Right triangle ABC. Consider this. In this tan 60 we have to calculate. So tan 60 that is equal to what? Opposite by adjacent. Opposite side அப்படிங்கிறது AB and adjacent அப்படிங்கிறது BC. சரியா? AB is 1800 meter and BC அப்படிங்கிறது பாருங்க இந்த இடத்துல என்னவா இருக்கு நமக்கு? That is y. சரியா? So பசங்களா இது கிளியரா இருக்கா? 1 second. So கரெக்டா எடுத்துருக்கோமா நாம? செக் பண்ணிடலாமா? So diagram கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். கவனிங்க. ABC tan 60. Okay. This is 30 கண்ணா. ஆங்கிள் தப்பா எழுதிருக்கோம் பாருங்க. So ஆங்கிள் தப்பா எழுதிருக்கோம். 1 second கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஆங்கிள் தப்பா இருக்கு. கரெக்ஷன் பண்ணிடலாம். So கிட்ட வர நமக்கு என்னவா இருக்கும்? ஆங்கிள் பாருங்க இந்த இடத்துல. That is 30. Okay. So அது 30 அப்படின்னா Dங்கிறது 30. கரெக்டா இருக்கா? எல்லாமே செக் பண்ணிடலாம். AB D எடுத்துப்போம். ஓகே ஃபைன் எல்லாம் கரெக்ட் தான். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நேம் மட்டும் இங்கே மாற்றணும், அவ்வளோதான். ஏபிடி, ஏபிசி கிடையாது, ஏபிடி, அவ்வளோதான். ஏபிடி கரெக்டா? ஸோ தென் திஸ் வில் பி ஏபிடி, ஏபி பை பிடி கரெக்டா? ஸோ அப்போ ஏபி பை பிடி, பிடிங்கிறது இந்த கம்ப்ளீட் லென்த், சரிங்களா? ஸோ நவ் வி ஆர் டேக்கிங் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிடி மீன்ஸ் திஸ் ஒன், திஸ் பிகர் ட்ரையாங்கிள், சரிங்களா? ஸோ இதில் 30 டிகிரி வி ஆர் கால்குலேட்டிங். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து பாருங்க 1800 அண்ட் பேஸ் வில் பி எக்ஸ் பிளஸ் ஒய். பேஸ் வில் பி எக்ஸ் பிளஸ் ஒய். பேஸ் வில் பி எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஸோ சிபிஎஸ்சி அது தனியாக சேனல் இருக்கு கண்ணா. ஃபார் சிபிஎஸ்சி வி ஆர் ஹேவிங் தனியாக சேனல். தமிழ் தெரியுமா? ஸோ கண்ணா தமிழ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. உத்தர் பிரகாஷ், சவுண்ட் லோவா இருக்கா சந்தியா? ஓகே, மைக் வேணா பக்கத்தில் வச்சுக்கலாம். சவுண்டு கேட்குதா பாருங்க. ஓகே ஓகே. ஸோ கவனிங்க கண்ணா, தொடர்ந்து கவனிங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? tan 30 கால்குலேட் பண்ணுறோம். tan 30ங்கிறது ஆப்போசிட் பை பேஸ், சரியா? ஆப்போசிட்ங்கிறது 1800 அண்ட் பேஸ்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய் கிளியரா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் tan 60? ஸோ tan 60 அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல. we are getting √3, சரிங்களா? got it? ஸோ தெளிவா இருக்குங்களா உங்களுக்கு? 1 by √3, இது வந்து 1 by √3. this is 30, tan 30.
So that is 1 by root 3, which is equal to 1800 by x plus y. Got it? So அவ்வளவுதான் பசங்களா. ஸோ இது வந்து நம்ம ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த x plus y வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வருது? x plus y that is equal to we are getting 1800 root 3. 1800 into root 3. Consider this as equation 1. Now we'll move to second triangle. So right triangle. So in the triangle வந்து ABC. So previously we have taken ABD. This is 30 degree. This is 30 degree. And now we are considering second triangle. This is 60 degree. 60 degree. சரியா? So அப்போ ABC tan 60 degree. This is equal to என்ன வருது பாருங்க நமக்கு AB by BC. AB by BC. சரியா? ஸோ தெளிவாக இருக்குங்களா பாருங்க இது வரைக்கும். ஸோ இந்த டயக்ராம் என்ன நம்ம அடுத்த பேஜ் கொண்டு போய்க்கலாம். எஸ், இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். கவனிங்க. ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் tan 60? தட் இஸ் ரூட் 3. கரெக்டா? ஸோ ரூட் 3. ஏபிங்கிறது என்ன இந்த இடத்துல 1800 அண்ட் பிசிங்கிறது என்ன ஒய். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1800 by root 3. 1800 by root 3. ஸோ இது வரை கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது வரை தெளிவாக புரிஞ்சுதுங்களா? y is equal to 1800 by root 3. இது வந்து நம்ம equation 2 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ this will be equation 2 and this one is equation 1. கிளியரா? ஸோ x plus y is equal to 1800 root 3 and இதில் வந்து y is equal to 1800 by root 3. சரிங்களா? ஸோ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? distance between the ships, distance between the boats, that is x. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து x. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல y-க்கான வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது நமக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ எக்ஸ் பிளஸ் 1800 by root 3. y-க்கு பதிலாக 1800 by root 3ங்கிறத நான் எழுதிக்கிறேன். இன் பிளேஸ் ஆஃப் y I wrote 1800 by root 3. அடுத்தது ரைட் சைடில் பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1800 into root 3. That is equal to 1800 into root 3. I required only x. X means distance between the boats. So அப்போ என்ன வருது? 1800 root 3 minus 1800 by root 3. கிளியரா? ஸோ இப்போ இந்த root 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது நமக்கு பாருங்க. 1800 root 3 into root 3 வந்து 3 அப்படின்னு ஆயிடும். minus 1800 by root 3. கிளியரா? Got it? ஸோ இப்போ 1800 அப்படிங்கிறது நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? 5400. சரிங்களா? 5400 அப்படின்னு வரும். minus 1800 divided by root 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5400ல் 1800 போச்சுன்னா நமக்கு என்ன வருது? 3600. 3600 divided by root 3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ மேலேங்களே நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? ஸோ ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து ஃபர்தராக இன்னும் சிம்ப்ளை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? 3600 root 3 divided by டினாமினேட்டரில் root 3 into root 3 becomes 3. root 3 into root 3 becomes 3. சரியா? ஸோ அப்போ இந்த 3யும் 3600 கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வருது? 1200. 1200. சரியா? and root 3க்கான வேல்யூ என்ன? root 3 is equal to 1.732. so memorize this value. சரியா? so அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1200 into 1.732. 732. so இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get 2078.4. 2078.4 meter. so இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பசங்களா நோட் பண்ணிக்கோங்க. so therefore distance between the boats. therefore distance between the boats. distance between the boats that is equal to 2078.4 meter. ஸோ பசங்களா தெளிவாக இருக்கா எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு? ஸோ அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல? ஓகே, எவ்ரி திங் கிளியர் ரைட்? ஸோ ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணவா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட். ஸோ என்ன சொல்லிக்கான இது வந்து ஏரோப்ளேன். ஸோ இந்த ஏரோப்ளேன் வந்து 2 போட்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த டிங்கிற பாயிண்ட்ல ஒரு போட் இருக்கு, சிங்கிற பாயிண்ட்ல ஒரு போட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிங்கிற பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த போட்டுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. அண்ட் சிங்கிற பாயிண்ட்ல ஒரு போட் இருக்குல்ல,
அந்த போட்டுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து 60 அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் 60. ஸோ இப்போ இது வந்து 30 அப்படின்னா அதனோட ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் 30. சரியா? ஸோ இதுக்கு நேம் கொடுத்துரு. இது வந்து ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. சரிங்களா? அண்ட் ஆல்டிடியூடு பாருங்க, இந்த ஏரோப்ளேன் இருக்கக்கூடிய அந்த ஆல்டிடியூட் பாருங்க 1800 மீட்டர். ஓகேவா? அண்ட் ஸோ இந்த பிசி அப்படிங்கிறது வந்து ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிடி அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் சிடி இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களா? சிடி அப்படிங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போர்ட்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் எக்ஸ். தட் இஸ் தி கொஸ்டின் ஆக்சுவலி. என்ன சொல்லலாம்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போர்ட்ஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பை ஆடிங் y plus x என்ன வருது பாருங்க, நமக்கு BD கான லென்த் கிடைக்கும். ஸோ BD is equal to x plus y. ஸோ நவ் கன்சிடர் ட்ரையாங்கிள் 1. ஸோ ட்ரையாங்கிள் 1 அப்படிங்கிறது இந்த ABD அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் 1. சரிங்களா? ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த இடத்துல 30 டிகிரி இருக்கு. அப்போ tan 30 அப்படிங்கிறது என்ன? பர்பண்டிகுலர் பை பேஸ். ஸோ பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது 1800, பேஸ் இஸ் x plus y. சரிங்களா? ஸோ tan 30 கான வேல்யூ 1/√3. 1/√3 that is equal to 1800 by x plus y. சரியா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? x plus y is equal to 1800√3. Got it? ஸோ அடுத்தது பாருங்க, ரைட் ட்ரையாங்கிள் ABC, செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க. ஏல ஆங்கிள் வந்து 30. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் பை பேஸ். சரியா? ஸோ அப்போ tan 60 is equal to என்ன வருது? AB by BC. ஸோ அப்போ AB by BC. சரியா? 1800, BCங்கிறது வந்து y. சரியா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, tan 60 அப்படிங்கிறது √3. ஓகே. ஸோ அப்போ y வந்து இந்த பக்கம் வரும், √3 வந்து இந்த பக்கம் வரும். அப்போ y is equal to 1800/√3. Got it? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா we will get x வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ y இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. then take this to right hand side, then it becomes subtraction. சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், LCM எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது? 1800 into √3 வந்து 3 அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ 1800 3ஆல மல்டிப்ளை பண்ணால் 5400. ஸோ அதுலேருந்து 1800 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 5400 minus 1800 that becomes 3600 by 3 by √3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து √3/√3ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, √3 into √3 becomes 3. ஸோ அப்போ 3ஆல இந்த 3600 கேன்சல் பண்ணால் 1200 வரும். 1200 into √3. ஸோ வேல்யூ ஆஃப் √3 is 1.732. மல்டிப்ளை பை தட். ஸோ என்ன வருது பாருங்க, 1200 1.732ஆல மல்டிப்ளை பண்ணால் we will get the value 2078.4. ஸோ this is the final answer. சரிங்களா? ஸோ therefore distance between the boards is 2078.4 meter. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ மலையாளம் தெரியுமா? நோ, மலையாளம் தெரியாது. ஓகே, சாரி கண்ணா, ஐ டோன்ட் நோ மலையாளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5ல என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் cosecant theta minus sin theta into secant theta minus cos theta tan theta plus cot theta that is equal to 1. We have to prove it. சரிங்களா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க இந்த இடத்துல. ஹாய் சுகுமார், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. cosecant theta minus sin theta, cosecant theta minus sin theta. சரியா? into secant theta minus cos theta into tan theta plus cot theta. We have to prove this is equal to 1. ஸோ அப்போ நான் இந்த LHS மட்டும் எடுத்துக்கிறேன். கிளியரா இருக்கா? ஸோ என்ன பண்றோம்ட்டு, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் cosecant theta? That is 1 by sin theta minus sin theta. Got it? ஸோ அடுத்தது வாட் இஸ் secant theta? That is 1 by cos theta. 1 by cos theta minus cos theta. Got it? And what is tan theta? Tan thetaங்கிறது sin theta by cos theta. sin by cos அப்படிங்கிறது தான் tan. cot அப்படிங்கிறது cos theta by sin theta. cos theta by sin theta. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க நமக்கு, 1 minus sin square theta, 1 minus sin square theta divided by sin theta அப்படின்னு வரும் இங்கே. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டில்
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது நமக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மாற்றினீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு வரும். காட் இட். அண்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. ஸோ என்ன வருது நமக்கு சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ பசங்களா புரியுதா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ எதுவும் டவுட் இல்லை தானே? இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மீன்ஸ் தட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம அடுத்த பேஜ் கொண்டு போயிடலாம். கவனிங்க. So here 1 minus cos square theta means sin square theta. இதெல்லாமே ஐடென்டிட்டி. And 1 minus sin square theta அப்படின்னா என்னப்பா? So thank you Kanna, thank you. 1 minus sin square theta is equal to cos square theta. So now 1 minus sin square theta அதுக்கு பதிலா என்ன பண்றோம்? We are going to substitute cos square theta. And 1 minus cos square theta instead of that we are going to place sin square theta. சரியா? So அப்ப இந்த இடத்துல cos square theta அப்படின்னு எடுத்துக்கோங்க. Divided by sin theta அப்படின்னு எடுத்துக்கோ. சரியா? into sin square theta divided by cos theta. Got it? So அடுத்தது என்ன வரும்? So what is sin square theta plus cos square theta? It is an important identity trigonometry. This is equal to 1. இதுக்கான வேல்யூ என்ன? 1. சரியா? So அப்போ 1 upon sin theta cos theta. sin theta into cos theta. So பசங்களா கிளியரா இருக்கா? So இப்போ இந்த cos square theta I am going to write it as cos theta into cos theta divided by sin theta. So sin square theta I am going to write it as sin theta into sin theta. sin theta into sin theta divided by cos theta into என்ன வருது பாருங்க நமக்கு 1 by sin theta into cos theta. Now cancel everything. So என்ன வருது பாருங்க cos theta cancel, sin theta cancel. Okay வா sin theta cancel, cos theta cancel. Everything is cancelled. So we are getting 1. This is equal to 1. That is equal to RHS. That is equal to RHS. Therefore LHS equal to RHS. That is proved. So பசங்களா புரியுதா? அப்டேட் பண்ணுங்க. For everyone this is clear, right? So what's your doubt Kanna? Shiva Shrutagar, how they will check geometry similar triangle, how they will check it in exam? Kanna, similar triangle means அந்த ஏரியா வந்து ஈக்குவலா இருக்காது. ஏரியா இஸ் இன்ஈக்குவல். ஏரியா இன்ஈக்குவலா இருக்கும். பட் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சைட்ஸ் உடைய ரேஷியோ வந்து சேமா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? இதனுடைய லென்த் வந்து எப்படி இருக்குன்னா சைட்ஸ் உடைய லென்த் 1:2:3 இருக்குன்னா இது வந்து 2:4:6 அப்படின்னு இருக்கும். ரேஷியோ இஸ் சேம் பட் ஏரியா இஸ் டிஃப்ரெண்ட். இதனுடைய ஏரியா வந்து பாருங்க பெருசா இருக்குது, இதனுடைய ஏரியா சின்னதா இருக்கு. ஆனா இது வந்து பாருங்க இது கம்ப்ளீட்டா 2 ஆல கேன்சல் பண்றீங்க. 2 ஆல கேன்சல் பண்ணா you will get same ratio 1:2:3 1:2:3. அந்த சைட்ஸோட ரேஷியோ சேமா இருக்கும், ஆனா அதனுடைய ஏரியா டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்ணா புரியுதா? So you asked about similar triangle, right? Shivashwatakar. சைட்ஸுக்கான ரேஷியோ சேம் பட் அதனோட ஏரியா வந்து டிஃப்ரெண்டா இருந்தா அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள். ஒருவேளை ஏரியாவும் சேம் இருந்தா அது வந்து காங்கிருவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். Got it? கண்ணா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ கண்ணா என்ன சொல்றீங்க? how they check graph, how they divide mark for graph. ஓகே, ஸோ கிராஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து டோட்டலாக 8 மார்க்ஸ் இருக்கு கிராஃப்ல. சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த கிராஃப்ல அந்த யூனிட் எல்லாம் எடுத்தெழுவீங்க இல்லையா. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எழுதுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்க கிராஃப் வரைகிறீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் 6 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் எடுத்து எழுதுவீங்கல்ல அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலி 8 மார்க்ஸ். அது வந்து 1 + 6 + 1 அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஹாய் விபாஷ், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஸோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அதே வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வரையும்போது
நீங்க என்ன சொல்வீங்க, ரஃப் டயக்ராம் வரைவீங்க, அதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. ரஃப் டயக்ராம் வரைவீங்க, அதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. மெயின் டயக்ராமுக்கு வந்து ரிமைனிங் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன்ல கண்ணா புரியுதா? புஷ்பலதா அண்ட் செந்தில் குமார், ஹாய் விபாஷ். ஸோ ரஃப் டயக்ராமுக்கு 2 மார்க்கு. ஓகே, ஓகே கவனிங்க. அண்ட் மெயின் டயக்ராமுக்கு வந்து ரிமைனிங் 6 மார்க் கொடுத்துருவாங்க. இதுவரை கிளியரா இருக்கா? நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு எவ்ரி திங் கிளியர் ரைட். ஸோ அடுத்தது போவோமா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸோ இந்த இடத்துல find the angle of elevation of the top of your tower from a point on the ground which is 30 meter away from the foot of your tower 10√3 meter. So kana clear ah? Okay. Sir செந்தில் some doubt screenல போடுங்க. கண்ணா என்ன டவுட் சொல்லுங்க, என்ன கொஸ்டின் உங்களுக்கு? ஓகே, உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. ஓகே சுகுமார். ஸோ அடுத்தது போலாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி ஹவ் டு ஃபைண்ட் த ஆங்கிள் இயர். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க இதுக்கு கொடுத்த கொஸ்டினுக்கு. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் யர் டவர் ஃப்ரம் யர் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் யர் டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். ஸோ அப்போ இதுதான் டவர், இதுதான் அந்த டவர். சரிங்களா? ஸோ அந்த டவர் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏசி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த டவருடைய ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10√3. திஸ் இஸ் 10√3. அண்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க 30 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் த டவர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். 30 மீட்டர். தென் வாட் இஸ் தி ஆங்கிள்? ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மீன்ஸ் தீட்டா. வி ஹவ் டு ஃபைண்ட் தீட்டா. சரியா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஓகே, ஸோ சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா tan theta அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. tan theta is equal to opposite by adjacent. சரிங்களா? which means AC by AB. that is tan theta. so AC அப்படிங்கிறது 10√3 and AB அப்படிங்கிறது வந்து 30. ஓகேவா? ஸோ அப்போ 10√3 by 30 என்ன வருது? 10 and 30 கேன்சல் பண்ணா நமக்கு 3 வருது. சரியா? ஸோ 3ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? √3 by √3 into √3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 can be written as √3 into √3. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு √3 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ என்ன வருது நமக்கு? tan theta is equal to 1 by √3 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ therefore theta is equal to என்ன வரும் நமக்கு? theta is equal to tan inverse of 1 by √3. ஸோ tan theta உடைய டேபிள் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன ஆங்கிளுக்கு வந்து உங்களுக்கு 1 by √3 வரும்? ஓகே, the angle is 30 degree பசங்களா. ஸோ 30 டிகிரி நோட் பண்ணிக்கோங்க. டேனோட 30 டிகிரிக்கு தான் 1 by √3. டேனோட 60க்கு வந்து உங்களுக்கு √3 வரும். tan 45 உடைய வேல்யூ வந்து 1 வரும். சரிங்களா? காட் இட்? ஸோ இது வரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க, எதுவும் டவுட் இல்லை தானே? ஓகே, ஸோ அடுத்தது அண்ட் tan 0 வந்து உங்களுக்கு என்ன வருது? 0. tan 90 வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும். காட் இட்? ஸோ கண்ணா என்னோட பேர் வந்து கோபி. சவுண்டு லோவா இருக்கா? கண்ணா மைக் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் லோவா இருக்குன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களோட டிவைஸ்ல கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. அண்ட் சுகுமார் உங்களுக்கு கேக்குதா? ஃப்ரஸ்டம் சம் சொல்லி தரணுமா? ஓகே ஓகே ஓகே, நான் எடுத்து சொல்லி தரேங்கண்ணா. ஃப்ரஸ்டம்கான சம் வந்து நான் சொல்லி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சந்தியா. ஸோ எல்லாரும் வந்து இந்த செஷனுக்கு வந்து லைக் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் நம்ம சேனல். சரிங்களா? ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஸோ அடுத்தது போலாமா? கொஸ்டின் நம்பர் 7. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் ஹவுஸ் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் விண்டோ ஆர் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர் அண்ட் இஃப் he is 5 meter away from the wall, what is the height of the window? சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றது பாருங்க. ஸோ இப்போ ஒரு மேன் வந்து அவரோட வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மேனுடைய ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மேன்
மேனுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, ஒரு விண்டோ இருக்கு. சரிங்களா? ஸோ மேனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு விண்டோ இருக்கு. ஸோ அந்த விண்டோவுடைய டாப் வந்து பார்க்குறாரு. ஸோ என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 60 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னா 60 டிகிரி. அந்த விண்டோவுடைய பாட்டம் பார்க்குறாரு. அந்த விண்டோவுடைய பாட்டம் ஏதான். ஸோ அந்த விண்டோவுடைய பாட்டம் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாருங்கள் என்ன இருக்குன்னா 45 டிகிரி. 45 டிகிரி. காட் இட்? ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ அந்த மேனுடைய ஹைட் வந்து 180 மீட்டர். 180 மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் 180 சென்டிமீட்டர். இதுதான் அந்த மேனோட ஹைட்டு. ஸோ அந்த மேன் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏ அண்ட் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேனுடைய ஹைட்டு தான் ஏடி. ஏடிங்கிறது வந்து அந்த மேன். சரிங்களா? ஸோ தட் மேன் இஸ் ஏடி. காட் இட்? இதுதான் அந்த மேன். ஸோ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இஃப் இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் தி வால். ஸோ அப்போ இந்த பேஸ் உடைய லென்த் பாருங்க. இந்த பேஸோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர். இதனுடைய லென்த் வந்து 5 மீட்டர். அப்போ இங்கே 5 மீட்டர்னா இதுவும் 5 மீட்டர் தான். சரிங்களா? இதுவும் 5 மீட்டர் தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி அண்ட் இந்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துப்போம். அண்ட் இந்த பாயிண்ட் இ அண்ட் இது வந்து எஃப் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதான் என்ன அப்படின்னா விண்டோ அப்படிங்கிறது இஎஃப். லெட் விண்டோ என்னென்னு எடுத்துக்கிறோம்னா இஎஃப். இ அண்ட் எஃப் வந்து விண்டோன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் ஆர் ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் த விண்டோ கேட்டிருக்காங்க, ஹெச் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இந்த எஃப்சி வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? லெட் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவரை கிளியரா இருக்க பசங்களா? ஸோ இதுவரை தெளிவா இருக்க டயக்ராம் அப்டேட் பண்ணுங்க. ஸோ டயக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, செல்வராசு வந்துட்டீங்களா? நல்லது, வெல்கம் கண்ணா. ஓகே கோபி சார், கேப்சூல் சம் டவுட் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே செந்தில்குமார், என்ன கொஸ்டின் வந்து நீங்க சொல்லுங்க. என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. உங்க புக்ல எக்ஸசைஸ் நம்பர் அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போனோம்? இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க, ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் 45 டிகிரி அப்படின்னு வருது, tan 45. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் அப்படியே நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பேஜுக்கு. ஸோ tan 45 that is equal to என்ன வருது பாருங்க, ஆப்போசிட் பை adjacent, which means ஆப்போசிட் பாருங்க. 45 க்கு ஆப்போசிட் என்ன? x. அதனோட பேஸ் என்ன? 5. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? fc by cd. சரிங்களா? ஸோ தட் இஸ் x by 5 மீட்டர். ஸோ tan 45 கான வேல்யூ 1 is equal to x by 5. சரியா? ஸோ therefore x is equal to என்ன வரும் நமக்கு? 5 மீட்டர். சரியா? ஸோ x is equal to 5. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ x is equal to 5 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. this is equal to 5. got it? ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? now we have to go with the second triangle. ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ இங்கே ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ட்ரையாங்கிள் சிடிஎஃப். ட்ரையாங்கிள் சிடிஎஃப். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் tan 60 கால்குலேட் பண்ண போகிறோம். tan 60 டிகிரி கால்குலேட் பண்ண போகிறோம். tan 60 this one. ஸோ இந்த சிடிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் tan 60 அப்படிங்கிறது பாருங்க, ஆப்போசிட் பை பேஸ். ஆப்போசிட் அப்படிங்கிறது h+5. பேஸுங்கிறது 5. சரியா? ஸோ அப்போ ஆப்போசிட் என்ன வரும் நமக்கு? சிஇ பை சிடி. தட் இஸ் ஈக்குவல் டு சிஇ அப்படிங்கிறது h+5. பேஸ் வந்து நமக்கு 5. tan 60க்கான வேல்யூ என்ன வருது நமக்கு? தட் இஸ் √3. which is equal to h+5 by 5. ஸோ இதிலிருந்து பாருங்க, இந்த 5 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. 5 லெஃப்ட் சைட் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ h+5 that is equal to 5 √3. So now take this 5 to right hand side.
ஸோ 5ங்கிறது வந்து நீங்கள் ரைட் சைடு கொண்டு போங்க. ஸோ 5ங்கிறது ரைட் சைடு கொண்டு போனால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க, -5 ஆகிடும். ஸோ அப்போ h இஸ் ஈக்குவல் டு 5√3 -5 அப்படின்னு வரும். ஸோ இதில் 5 காமனாக வெளில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு √3 - 1 அப்படின்னு வரும். ஸோ √3க்கான வேல்யூ we know 1.732. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 5 × 1.732 -1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 0.732. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 5 வந்து 0.732வால் மல்டிப்ளை பண்ணால் we will get 3.66. ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்போ h is equal to 3.66. What is h? Height of the window. Therefore, height of the window that is equal to 3.66. எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஆர் சென்டிமீட்டர்? ஸோ they given everything in meter ஆர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர். ஸோ we have to go with 5 மீட்டர். ஸோ அப்போ மீட்டர் தான் போகணும். ஓகே, ஸோ 3.66 மீட்டர். ஸோ யூனிட் வந்து மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க, யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ யூனிட் மென்ஷன் பண்ணலாம், 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிருவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செந்தில்குமார் எக்ஸசைஸ் 7.3ல 5th சம். ஓகே கண்ணா. ஸோ இன்னும் ஃபியூ சம்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே ஸ்டே டியூனா இருங்க நம்ம சேனல்ல. சரியா? கண்டிப்பா செந்தில்குமார், ஓகே டாய் சம்மா. ஓகே, நான் சொல்லித்தரேன். மென்சுரேஷன் டாபிக்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது. காட் இட். கவனிங்கண்ணா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இன்னும் ஃபியூ சம்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ சடனாக கொஸ்டின் வந்து இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண முடியாது கண்ணா. ஸோ அதனால வந்து நீங்க தொடர்ந்து கவனிங்க. உங்க சம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? ஸோ LHS பார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ sin A by 1 plus cos A plus sin A by 1 minus cos A. சரியா? இது கிளியரா இருக்கா? இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு LCM எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ LCM எடுத்து என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா இதை? ஓகே, ஸோ இதில் ரெண்டுத்துல sin A காமனாக வெளில எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது உங்களுக்கு? sin A காமனாக வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 1/1 plus cos A, 1/1 plus cos A plus 1/1 minus cos A. சரியா? 1/1 minus cos A. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா கண்ணா? ஓகே, கண்டிப்பா கண்ணா. ஓகே, ஸோ மைக் வந்து ஷர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே கண்ணா. இப்போ வாய்ஸ் கிளியரா கேக்குது பாருங்க. சந்தியா, ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ இஷ்யூ இல்லை தானே உங்களுக்கு? தெளிவா கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்ணா இது சொட்டை தலை இல்ல, மொட்டை தலை. சரியா? கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சது. ஸ்கூல்ல நல்லா ஒழுக்க சொல்லி தந்திருப்பாங்க போல இருக்கு உங்க ஸ்கூல்ல. ஓகே, நல்லது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் உங்களுக்கு? sin A 1 minus cos A into 1 plus sin A. ஸோ என்ன வருது பாருங்க உங்களுக்கு? 1 minus cos A plus 1 plus cos A divided by 1 plus cos A into 1 minus cos A. சரியா? ஸோ தெளிவா இருக்கா உங்களுக்கு? எஸ். ஸோ டாப் பட்டனா? ஓகே கண்ணா. இப்போ கிளியரா இருக்க பாருங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா இப்போ? ஹாய் அன்ஷிகா, ஹாய் வடிவேல், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஃபைன். ஸோ கவனிங்க, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மைனஸ் காஸ் ஏ பிளஸ் காஸ் ஏ ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு என்ன வருது நமக்கு? sin A ஆஃப் 1 plus 1 அப்படிங்கிறது 2. சரியா? ஸோ இங்கே 2 upon என்ன வருது நமக்கு? ஸோ 1 plus cos A into 1 minus cos A. ஸோ அது எப்படி எழுதலாம் நம்ம? A plus B into A minus B அப்படிங்கிறத
a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கரெக்டா? ஸோ அதே மாதிரி இது எழுதுனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். கிளியரா இருக்கா? ஸோ எப்படி எழுதுறோம்னு புரியுதுங்களா உங்களுக்கு? Got it? So 1 minus cos square a அப்படிங்கிறது என்னப்பா? 1 minus cos square a that is equal to sin square a. சரியா? sin square a. So அப்ப sin a 2 sin a divided by sin square a. sin square a வந்து நம்ம sin a into sin a ன்னு எழுத போறோம். sin a into sin a ன்னு எழுத போறோம். So ஒரு sin a வும் ஒரு sin a வும் கேன்சல் ஆயிரும். So அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க உங்களுக்கு 2 by sin a. 2 by sin a. So இப்ப sin a 1 by sin a அப்படிங்கிறது என்ன எழுதலாம்? 1 by sin a அப்படிங்கிறது என்னன்னு எழுதலாம்? Got it? So 1 by sin a is nothing but cosecant a. So அப்போ this is equal to 2 cosecant a. அவ்வளோதான் பசங்களா? இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. That is equal to RHS. That is equal to RHS. So தெளிவா புரிஞ்சுதுங்களா? So therefore LHS that is equal to RHS proved அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க. So clear-ஆ இருக்கா? Okay. ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு 2 cosecant a அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். Got it? சார் லோவாக இருக்கா? அப்போவும் லோவாக தான் இருக்கா? நான் செக் பண்ண சொல்கிறேங்க. நான் மைக் வந்து என்னென்னு செக் பண்ண சொல்கிறேன். சரியா? ஸோ டெக்னிக்கல் டீம் கிட்ட நான் கேட்டு நான் என்னன்றது நான் செக் பண்ண சொல்கிறேன். சரியா? அதே நேரத்தில் உங்கள் டிவைஸும் செக் பண்ணிக்கோக்கண்ணா. உங்கள் மொபைல் டிவைஸும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆடியோ கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு தடவை செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ செக் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? இந்த கொஷின் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. மென்சுரேஷன் டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க? த வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் 3600 சென்டிமீட்டர் கியூப் அண்ட் 5040 சென்டிமீட்டர் கியூப். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே 2 கோனோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோனுடைய வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? V1 V2. ஸோ இந்த 2 கோனுடைய வால்யூம்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஹெச் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். காட் இட்? ஸோ இதில் எது காமனாக இருக்குது அந்த போர்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சேம் பேஸ் ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் சேம் பேஸ் ரேடியஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்னு எடுத்துக்கலாம். பட் ஹைட்டு மட்டும் வேரி ஆகுது. அதனால H1 H2 எடுங்க. ஸோ அப்போ சேம் பேஸ் ரேடியஸ்னா R இஸ் ஈக்குவல் டு ஆர்னு அர்த்தம். சேம் பேஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன? ரெண்டுத்தோட ரேடியஸும் சேம் ஈக்குவல் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 3600 is to 5040. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதான் அவங்க கொடுத்த வேல்யூஸ். சரியா? ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா இந்த ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிட்டால் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ரேஷியோஸ் வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னா நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். கவனிங்க, எரேஸ் பண்ணிடலாம் இதை. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ V1 by V2 வால்யூம் 1 டிவைட் பை வால்யூம் 2 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு H1 divided by 1/3 pi r square into H2 that is equal to 3600 divided by 5040. சரியா? So இந்த 1/3 cancel பண்ணிடு, pi and pi cancel பண்ணிடு, r square and r square cancel பண்ணிடு. சரியா? ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? H1 by H2 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ அப்போ ஹைட்டுக்கான ரேஷியோ பாருங்க. ஸோ இந்த 5040 அப்புறம் 3600. ஸோ 0 ரெண்டுத்தில் கேன்சல் பண்ணிடலாமா? இல்லை. அடுத்தது 360 by 504 இருக்கு. இது வந்து 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 30 டைம்ஸ் வரும் நியூமரேட்டரில். அண்ட் டினாமினேட்டரில் நமக்கு 42 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ 30 by 42. இதை வந்து ஃபர்தராக நம்ம 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல என்ன வருது பாருங்க? 5 டைம்ஸு. அப்புறம் இந்த இடத்துல என்ன வருது? 7 டைம்ஸ். அப்போது ஆன்சர் என்ன வருதுன்னா 5/7. 5/7 அப்படின்னா இதான் ஹைட்டுக்கான ரேஷியோ. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஆனால் நம்ம 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் மார்க் குறைப்பாங்களா அப்படின்னா குறைக்க மாட்டாங்க. ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ H1 I1 அண்ட் I2. ஸோ இதுக்கான ரேஷியோ தட் இஸ் 5:7. ஸோ பசங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஹைட் ஆஃப் த கோன்ஸ்
ஓகே, ஸோ என்ன கமெண்ட் சொல்லிக்கோங்க சார், எப்படி மேலே 2 வந்துச்சு அகைன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா கைஸ், மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்படி மேலே 2 வந்துச்சு? ஓகே, ஆனால் சிம்பிள் தான். ஸோ என்ன பண்ணினோம் அப்படின்னா, இது முதல்ல இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இங்கேயும் சைன் ஏ இருக்குது, இங்கேயும் சைன் ஏ இருக்குது. அப்போ சைன் ஏ காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருது? 1/1 + cos a 1/1 - cos a வருது. சரியா? ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வரும்? இந்த இடத்துல 1 - cos a + 1 + cos a upon 1 + cos a × 1 - cos a வரும். இது அடிஷனில் இருக்கு இல்லையா? அடிஷனில் இருக்கும்போது இங்கே மைனஸ் காசு இருக்கு, இங்கே ப்ளஸ் காசு இருக்கு, ரெண்டு எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆகிட்டு 1 + 1 என்ன ஆகிடும்? 2 அப்படின்னு வந்துடும். இப்படி தான் 2 வந்துச்சு. கண்ணா புரிஞ்சுதா? அண்ட் டினாமினேட்டர்ல a + b × a - b இருக்கு. அதோட எக்ஸ்பான்ஷன் தான் a² - b², which means 1² - cos² a. ஸோ அப்போ 1² வந்து நம்ம உடனே எழுதிக்கலாம். அப்போ 1 - cos² a. 1 - cos² a-க்கான அவுட்புட் என்ன? sin² a. சரிங்களா? இது வந்து ஐடென்டிட்டி. ஸோ அப்போ sin² a எழுதிப்போம். sin² a அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin² a-ங்கிறத sin a × sin a எழுதிக்கலாம். அப்போ sin a sin a கேன்சல் ஆயிரும். அப்போ 2/sin a அப்படின்னு வரும். சரிங்களா? 1/sin a அப்படிங்கிறது cosecant a. அப்போ 2 × cosecant a நமக்கு அவுட்புட் கிடைக்கும். கண்ணா புரிஞ்சுதா உனக்கு? ஸோ யார் கேட்டிருக்கீங்க டவுட்டு? ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு ஃபர்தரா. The radius and height of the cylinder are in the ratio 5:7 and its curved surface area 5500 square centimeter. Find its radius and height அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, ரேடியஸுக்கும் ஹைட்டுக்குமான ரேஷியோ கொடுத்தாச்சு சிலிண்டரில். சரிங்களா? ஸோ அது போக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது சொல்லியாச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து வாட் இஸ் ரேடியோ, வாட் இஸ் ரேடியஸ் அண்ட் வாட் இஸ் ஹைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு 5:7. சரியா? அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் that is equal to என்ன சொல்லியிருக்காங்க? 5500 got it, centimeter square. So curved surface area of the cylinder என்ன வரும் நமக்கு? 2πRh that is equal to 5500 centimeter square. கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ ரேடியஸ் வந்து ரேடியஸ் அண்ட் ஹைட்டுக்கான ரேஷியோ 5:7 அப்படின்னா ரேடியஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 5x எடுத்துக்கோங்க அண்ட் height is equal to 7x அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும். ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, 2 × π. ரேடியஸ் வந்து பாருங்க 5x, ஹைட் வந்து 7x. கிளியரா இருக்கா? அண்ட் பைக்கான வேல்யூ வந்து 22/7 போட்டுக்கோங்க. பைக்கான வேல்யூ 22/7 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 5500. ஸோ பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா உங்களுக்கு? இதில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன வரும் நமக்கு? ஸோ 22 × 5. ஸோ 22 × 5 வந்து என்ன வருது நமக்கு? 110. ஸோ 110 × 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, 220. அப்போ 220 x². x × x என்ன வருது பாருங்க, x × x வந்து x². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5500. ஸோ அப்போ x² that is equal to 5500 divided by 220. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 and 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 11 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் அண்ட் 550 வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50 டைம்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ 50/2 that is equal to என்ன? 25. அப்போ x² is equal to 25 அப்படின்னா x is equal to என்ன வரும் நமக்கு? 5. x is equal to 5. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ therefore x is equal to 5. சரியா பசங்களா? ஸோ x is equal to 5. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேடியஸ் அப்படிங்கிறது 5x, ஹைட் வந்து 7x. ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது நமக்கு? ரேடியஸ் that is equal to 5x. ஸோ therefore 5 × 5 that is equal to 25. ஸோ அப்போ ரேடியஸ் that is equal to 25 cm அண்ட் ஹைட் பாருங்க 7x. அப்போ 7 × 5 that is equal to 35 cm. சரியா? Therefore radius of the cylinder
radius of the cylinder and height of the cylinder. Height of the cylinder that is equal to 25 and 35 centimeter respectively. So இதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பசங்களா. லாஸ்ட் ஆன்சர் எழுதிட்டு பாக்ஸ் பண்ணிடுங்க. கிளியரா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ் சந்தியா, கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்லித்தரேன் சரிங்களா? ஸோ கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 கண்ணா. கொஸ்டின் நம்பர் 11. A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is equal to 32 cm, then find the thickness of the cylinder. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் பாருங்க 6 சென்டிமீட்டர். இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் என்ன? 6 சென்டிமீட்டர். அதை வந்து மெல்ட் பண்றாங்க சரிங்களா? அதை வந்து மெல்ட் பண்ணிட்டு என்னவா கன்வெர்ட் பண்றாங்க? ஆலோ சிலிண்டரா கன்வெர்ட் பண்றாங்க சரிங்களா? ஸோ ஆலோ சிலிண்டரா கன்வெர்ட் பண்றாங்க. ஆலோ சிலிண்டரா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆலோ சிலிண்டரா வந்து அதை கன்வெர்ட் பண்றாங்க. காட் இட்? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஆலோ சிலிண்டரா அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. இதில் இந்த ஆலோ சிலிண்டர்ல எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த லென்த். ஸோ இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர் சரியா? அண்ட் ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இதனுடைய ஹைட் வந்து நமக்கு 32ன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி திக்னஸ். திக்னஸ் அப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் சரிங்களா? ஸோ இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கவனிங்க. ஸோ இப்போ ஒரு ஷேப்பை வந்து மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப் வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா வால்யூம் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும் சரிங்களா? அப்ப நம்ம எதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் தான் ஈக்குவேட் பண்ணோம் இந்த இடத்துல சரிங்களா? இதனுடைய வால்யூமும் ஈக்குவலா இருக்கும் சரிங்களா? ஸோ அப்போ வால்யூமை வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ரெக்வயர்ட் ஆன்சர் சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சொல்யூஷன் போய்க்கலாம். ஓகே. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணோம், மறந்துடாதீங்க சரிங்களா? ஸோ கேபிட்டல் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் that is h which is equal to என்ன வருது நமக்கு 32 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் given data சரிங்களா? ஸோ இந்த given data எல்லாமே நீங்க நீட்டா எழுதிக்கணும். ஸோ அடுத்தது போலாம். ஸோ வேற என்ன இருக்கு பாருங்க. அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் என்னன்னு தெரியாது நமக்கு சரிங்களா? ஸோ இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் தெரியாது இல்லையா? ஸோ அது வந்து தெரியாத வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் that is equal to x அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா? So therefore we have to equate volume of sphere that is equal to volume of cylinder. கரெக்டா? So volume of sphere என்ன? pi into பாருங்க 4 by 3 pi r cube. கரெக்டா? 4 by 3 pi r cube. அண்ட் இந்த சிலிண்டர் வந்து ஹாலோ சிலிண்டர், அதை மறந்துடக்கூடாது. ஆலோ சிலிண்டர் அப்படின்னா அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும் பாருங்க உங்களுக்கு. பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னுடைய வால்யூம்கான ஃபார்முலா. காட் இட்? ஸோ இதில் நமக்கு ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஹைட் வந்து 32. இந்த கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது நமக்கு? 4 by 3. ஸோ ரெண்டு சைடு பை கேன்சல் பண்ணிடலாம். சேமா இருக்கு, பிரச்சனை இல்லை, கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 by 3 into 6 cube. ஸோ அப்போ 6 cube அப்படின்னா என்ன வருது? 6 into 6 சரியா? ஸோ இந்த சைடில் 5 ஸ்கொயர் என்ன வருது? 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் சரியா? இன்ட்டு 32. ஸோ இப்போ எதாவது கேன்சல் பண்ணலாம் பாருங்க நம்ம. ஸோ இந்த 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் 2 சரியா? ஸோ அடுத்தது 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 4
இந்த 4 வந்து நம்ம ரைட் சைடில் கூடிய 32 ஓட கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, 8 டைம்ஸ் போகும். ஸோ அடுத்தது வேறு எது கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த 2வும் 8 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் போகும். ஸோ அடுத்தது இந்த 4 6 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். சரியா? ஸோ அடுத்தது இந்த 2வும் இந்த 6வும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். ஸோ மிச்சம் என்ன தான் இருக்குது? 3 into 3 மட்டும் தான் இருக்குது. 3 into 3 என்ன? 9. ஸோ 9 is equal to 25 minus r square. 25 minus r square. ஸோ அப்போ இந்த r square லெஃப்ட் சைடும் 9 ரைட் சைடும் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? r square that is equal to 25 minus 9. சரியா? ஸோ that is equal to என்ன வருது நமக்கு? 16. அப்போ r is equal to என்ன வரும் நமக்கு? 4. ஸோ therefore என்ன வருது பாருங்க? thickness. இப்போ ஸ்மால் r என்னன்னு தெரிஞ்சாச்சு. therefore thickness இதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. thickness of the cylinder அப்படிங்கிறது கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r. கேபிட்டல் R அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர், ஸ்மால் r வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 5 minus 4 that is equal to 1 சென்டிமீட்டர். ஸோ இதான் கொஸ்டினுக்கான ஆன்சர் பசங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ எனி டவுட் இன் திஸ்? ஸோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? எஸ், புரிஞ்சது அப்படின்னா இந்த செஷனுக்கு லைக் போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? எவ்ரிதிங் கிளியர். ஸோ அடுத்தது நம்ம கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம் பசங்களா. கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க? The volume of a solid right circular cone is 11,088 centimeter cube. If its height is 24 centimeter, then find the radius of the cone. சரியா? ஸோ radius of the cone வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் சர்க்குலர் கோனுடைய வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? வால்யூம் ஆஃப் கோன் தட் இஸ் 11,088 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? 1/3 pi r cube that is equal to 11,088 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பைக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 1/3 into 22/7 into r cube that is equal to 11,088. சரியா? ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் ரைட் சைடு கொண்டு போயிருங்க, இந்த டேட்டா எல்லாமே. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? 3 into 7 21. அப்போ 22/21 வரும். ரைட் சைடு போனால் 21/22 வரும். சரிங்களா? ஸோ அப்போ r cube that is equal to 11,088 into 22 or 21/22. ஸோ இந்த மாதிரி வரும். கிளியராக இருக்கா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ இது வந்து நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 11 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும்? இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 110 அப்படிங்கிறது நமக்கு 10 டைம்ஸ். அப்புறம் 88ங்கிறது 8 டைம்ஸ், 108. ஸோ அடுத்து இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 108ல் பாதி 54. சரிங்களா? ஸோ கிளியராக இருக்கா கண்ணா? 54 into 21. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன வரும் நமக்கு? 54 into 21. ஸோ 54 அடுத்து 108. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 plus 5. ஸோ தட் இஸ் 3. 1034. கரெக்டாக இருக்கா? ஸோ செக் பண்ணிடலாமா? வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துலாம். ஓகே, ஹைட்டு மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஹைட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஹைட்டு வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க, கரெக்டா? 1/3 pi r square h. ஓகேங்களா? ஸோ தப்பாக எழுதியிருக்கோம், ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்கோம். ஸோ என்ன வருது பாருங்க உங்களுக்கு? 1/3 pi r square h. எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோம், பட் இது ஹைட்டை விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல 6 ஸ்கொயர், ஹைட் வந்து 24. சரியா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? 22/7 இங்கே. இப்போ சால்வ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ ஆர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து நம்ம r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ ரைட் சைடு கொண்டு போங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ என்ன வருது பாருங்க இந்த இடத்துல? ஸோ 22/21. ஸோ r ஸ்கொயர் இன்ட்டு h வந்து அதையும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 11,088 இன்ட்டு 21 என்ன வருது நமக்கு? 22 இன்ட்டு
1/24 வரும் 1/24 சரியா ஸோ இப்போ கிளியராக இருக்கும் பாருங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 7 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் சரிங்களா ஸோ அடுத்தது இது வந்து நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் இது வந்து 108 ஸோ அடுத்து இது வந்து நம்ம மறுபடியும் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 54 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 54ம் 8 வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் சரிங்களா ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா எஸ் எயிட் டேபிளில் கேன்சல் ஆகாது 4 டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள் 4 டேபிளில் கேன்சல் ஆகும் 2 டைம்ஸ் ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள் 1 டைம் 4 டேபிளில் கேன்சல் ஆகாது இது 2 டேபிள் தான் கேன்சல் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 4 டைம்ஸ் காட் இட் ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள் நமக்கு 20 ரிமைனிங் 1 27 சரிங்களா ஸோ 27 into 7/4 அப்படின்னு வந்திருக்கு ஸோ பசங்களை இதுவரை கிளியராக இருக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா உங்களுக்கு காட் இட் எவ்ரி திங் கிளியர் ரைட் எஸ் கால்குலேஷனில் ஏதோ மிஸ்டேக் ஆகுதுக்கண்ணா வேற ஒன்றும் இல்லை இது லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷினா ஓகே ஸோ ஒன் செகண்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு செக் பண்ணிடலாம் கவனிங்க ஸோ டேட்டா எல்லாமே கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கோமா 1/3 πr²h ஃபார்முலா கரெக்டு 11,088 இதுவும் கரெக்டு சரியா ஸோ வேற என்ன வருது பாருங்கள் ஓகே ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன் திஸ் இஸ் 1008 வரணும் திஸ் இஸ் 1008 நம்ம என்ன பண்ணிட்டோம் 108னு போட்டோம் சரிங்களா 1008 11ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா சரிங்களா ஸோ இப்போ இது வந்து 1008ல் பாதி ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்க 1008க்கு பதிலாக 108 நம்ம போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இதுதான் இப்போ சால்வ் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1008 டைம்ஸ் சரிங்களா நம்ம 108னு போட்டோம் பை மிஸ்டேக்கிங் இன்னொரு 0 வந்து மிஸ் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இப்போ இது வந்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து நமக்கு 1000ல் பாதி 500 அப்போ 504 இங்கே சரிங்களா ஸோ அடுத்தது 504 இது வந்து நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 50 ஸோ 50ல் எத்தனை 4 இருக்குது நமக்கு 12 டைம்ஸ் ஸோ அடுத்து ரிமைனிங் 2 ஓகே ஸோ 126 கிளியராக இருக்கா ஸோ 126 மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள் 6 and 3 63 into 7 இப்போ கரெக்டாக இருக்குது 63 into 7 ஸோ r² is equal to 63 into 7 ஸோ இப்போ 63 into 7 என்ன வருது நமக்கு 441 ஸோ r² is equal to 441 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 21 வரும் சரிங்களா ஸோ இதை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பசங்களா நோட் பண்ணிக்கோங்க 21 சென்டிமீட்டர் ஓகே ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நடுவில் ஸ்டக் ஆகும் ஸோ கரெக்டாக வந்து உங்களோட கால்குலேஷன் டபுள் செக் பண்ணுங்க ஸோ டபுள் செக் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சரிங்களா ஸோ கால்குலேஷன் டபுள் செக் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும் ஓகே எஸ் ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது கவனமாக சால்வ் பண்ணும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13 கண்ணா கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க if the total surface area of the cone of radius 7 cm is 704 cm square find its slant height சரிங்களா slant height அப்படிங்கிறது என்ன ஸோ இதான் வந்து அந்த கோன் சரிங்களா ஸோ இந்த கோனுடைய ரேடியஸ் வந்து 7 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேடியஸ் வந்து 7 cm அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது ஃபார்முலா πr of l plus r இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா தட் இஸ் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் பைக்கான வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 7 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 ப்ளஸ் 704 சரியா ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க காட் இட் ஸோ இதில் எல் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல 7 and 7 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகே பை
இன்ட்டு ஆர் உடைய வேல்யூ அதுவும் 7னால கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 22. ஸோ இங்கே 704 ஓகேங்களா. ஸோ 70னா 66. ஓகே இது வந்து நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸ். இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 4 வருது, அப்போ 64 டைம்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்தது இது மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 32 டைம்ஸ். ஓகே ஸோ அடுத்தது எல் ப்ளஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ அப்போ இந்த 7 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா எல்க்கான வேல்யூ கிடைச்சிரும். எல் இஸ் ஈக்குவல் டு 32ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 7 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அப்போ 25 வரும். அதுதான் இந்த ஸ்லாண்ட் ஹைட் எல், இந்த சாய் உயரம்னு சொல்வோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஸோ பசங்களாக புரிஞ்சதா? இது வந்து 2 மார்க் கொஷின். இது வந்து 2 மார்க் கொஷின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் சரியா. ஓகே ஸோ அடுத்தது போகலாமா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14. எஸ் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, கேப்சூல் சம் எங்கே போயிட்டார் அவர்? ஸோ கேப்சூல் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போயிட்டார் அவர்? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் பாய்? எஸ் செந்தில்குமார். செந்தில்குமார் நீங்கள் கேட்ட சம் வந்தாச்சு 7.3ல் 5th சம். 7.3ல் 5th சம் சரிங்களா. ஸோ இதான் அவளோட கேட்டுட்டு இருந்தீங்க, மறக்காம இதை லெசன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து கேப்சூல் சரிங்களா. இந்த கேப்சூலில் 2 சைட் பாருங்க என்ன இருக்கு. ஸோ இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர், இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு சரிங்களா. இது வந்து சிலிண்டர், இது வந்து சிலிண்டர். அப்புறம் இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர், இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஒரு கேப்சூலுடைய கம்ப்ளீட் ஷேப் கரெக்டா. ஸோ இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் சிலிண்டரையும் இந்த ஒரு சிலிண்டரையும் இந்த ஒரு ஹெமிஸ்பியரையும் இந்த ஒரு ஹெமிஸ்பியர் நான் கம்பைன் பண்றேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்பியர் கிடைச்சிரும் கரெக்டா. ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர்ல, ஹெமிஸ்பியர்னா ஸ்பியர்ல பாதி. ஸோ அப்போ இது ஒரு ஹெமிஸ்பியர். ஸோ இந்த 2 ஹெமிஸ்பியர் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபுல் ஸ்பியர் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லெமன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெமனை வந்து பாதியை கட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஆஃப் ஆஃப் த லெமன் அப்படிங்கிறது தான் வந்து ஹெமிஸ்பியர், அனதர் ஆஃப் ஆஃப் த லெமன் அப்படிங்கிறது தான் வந்து அனதர் ஹெமிஸ்பியர். ரெண்டுத்தையும் நான் இப்போ ஒன்று அட்டாச் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல் லெமன் கிடைச்சிரும், விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்பியர் வந்து கிடைச்சிரும். காட் இட். ஸோ அப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட் சிலிண்டர் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் ஸ்பியர் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு இந்த கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ண போறேன் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, a capsule is in the shape of a cylinder with 2 hemispheres stuck to each of its ends. ஸோ பாருங்க இந்த சிலிண்டர்ல 2 எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹெமிஸ்பியர் வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ if the length of the entire capsule is 12 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ length of entire capsule 12 mm. ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, diameter of the capsule that is 3 mm. ஸோ இப்போ diameter of the capsule அப்படின்னா என்ன வருது, ஸோ திஸ் இஸ் இந்த லென்த் வந்து 3 mm. இந்த லென்த் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் 3 mm. 3 mm. இது 3 mm அப்படின்னா இந்த லென்த் வந்து அதில் பாதி. இது வந்து என்ன ரேடியஸ், ரேடியஸ் வந்து 1.5 mm சரிங்களா. இது வந்து என்ன ரேடியஸ் 1.5 mm. 1.5 நம்ம இதுல இந்த 12 mm வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பியூரா இந்த சிலிண்டருடைய ஹைட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 mm. 9 mm. இது வந்து 1.5 mm. ஸோ இந்த இடத்துல வந்து 1.5 mm. எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 mm கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, how much medicine it can hold அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேப்சூல்ல how much medicine it can hold, which means we have to find the volume of this capsule சரிங்களா. ஸோ அப்போ volume of this capsule, volume of capsule that is equal to volume of cylinder plus volume of sphere. So I am not going to take hemisphere. So ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். This hemisphere plus this hemisphere, by adding these two together we will get one full sphere சரியா. ஸோ அதனால என்ன எடுத்துக்கிறோம்னா இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பியரா எடுத்துக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஸ்பியருக்கான வால்யூம் என்ன, ஸோ தட் இஸ் 4/3 pi r cube. 4/3 pi r cube. அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன, pi r square h. கிளியரா இருக்கா பசங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்குங்களா உங்களுக்கு? காட் இட். ஸோ அடுத்தது பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன காமனா வெளில எடுக்கலாம், பை காமனா வெளில எடுத்துடலாம். அடுத்தது ஆர் ஸ்கொயரும் காமனா வெளில எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ டேக் pi r square காமன்.
ஸோ பை ஆர் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும் நமக்கு? ஸோ இயர் ஹெச் அண்ட் தேர் ஆர் மட்டும் வரும், ஆர் வரும் சரிங்களா. ஸோ 4/3r ஹெச் ப்ளஸ் 4/3r. ஸோ இந்த மாதிரி வரும். கிளியரா? ஸோ இப்போ இதில் என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரேடியஸ் வந்து என்ன இருக்கு பாருங்க, சிலிண்டருடைய ரேடியஸ். சிலிண்டருடைய ரேடியஸ் சேம் தான் சரிங்களா. ரெண்டுத்துக்கும் பேஸ் வந்து ரேடியஸ் சேமாக தானே இருக்கு பாருங்க. ரெண்டுத்தோட பேஸும் சேம் தான். ரெண்டுத்தோட பேஸும் சேம் அப்படின்னா சிலிண்டருடைய ரேடியஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் சரிங்களா. ரெண்டும் சேம் தான். காட் இட்? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? 1.5ங்கிறது தான் ரேடியஸ். காட் இட்? அடுத்தது ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் தட் இஸ் 9 mm. Height of the cylinder, this is 9 mm. 9 mm and this one is 1.5 mm and this one also 1.5 mm. சரியா? So radius வந்து கம்ப்ளீட்டா 1.5 தான். So அப்போ பைக்கான வேல்யூ 22/7 into 1.5 whole square of 9 plus 4/3 into 1.5. Okay, so இதை சிம்பிளை பண்ணுங்க, you will get the answer. சரியா பசங்களா? So இது வரைக்கும் தெளிவா இருக்கா உங்களுக்கு? What is 1.5 whole square? 15 squared 225 right. So அப்போ 2.25. So இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.25. So into 22/7. So இங்க என்ன வருது பாருங்க உங்களுக்கு. So இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5 4 into half அப்படின்னா 2 வரும். 9 plus 2 சரிங்களா. So 22/7 into 2.25 9 plus 2 வந்து 11 சரியா. So தெளிவா இருக்கிறது வரைக்கும் அப்டேட் பண்ணுங்க. up to this everything clear right. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை தானே? அண்ட் இதுக்கான வேல்யூ we know the value of this, that is 3.14. ஸோ மல்டிப்ளை 3.14 with this and this சரிங்களா. அப்போ 2.25 into 11. ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, 5 7 4 2. ஸோ அப்போ 2 decimal தள்ளி 24.75 சரிங்களா. ஸோ this is 24.75 into 3.14 சரியா. So multiply பண்ணா you will get the value 77.8 mm3. So you will get the volume of capsule. என்ன வருது பாருங்க நமக்கு 77.8 mm3. Therefore volume of capsule that is equal to 77.8 mm3. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ யாருக்காவது புரியலனா கேட்கலாம். நோ, நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கு இல்லையா. ஸோ நாளைக்கு ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு லைவ் இருக்கு அதுக்குண்ணா. ஓகே, ஸோ டுடே இஸ் தி லாஸ்ட் செஷன். ஸோ டுடே ஈவினிங் 6 o'clock ஒரு செஷன் இருக்கு. ஸோ மறக்காம பார்த்துருங்க. சாப்டர் 7 and 8 வந்து டுடே ஈவினிங் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு செஷன் கிடையாது. காட் இட்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். லாஸ்ட் கொஷின் கண்ணா, லாஸ்ட் கொஷின் ஆஃப் த செஷன். A conical flask is full of water. The flask has base radius r units and height h units. The water is poured into a cylindrical flask of base radius xr units. Find the height of the water in the cylindrical flask. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கு. இதான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் சரியா. ஸோ இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக வந்து வாட்டர் இருக்கு சரிங்களா. ஸோ என்னுடைய பேஸ் ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ். அண்ட் ஹைட் வந்து பாருங்க ஹெச் யூனிட்ஸ். ஸோ இந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக எதில் வந்து மூவ் பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக எதுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து மூவ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கம்ப்ளீட்டாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து மூவ் பண்ணுறாங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் உடைய பேஸ் ரேடியஸ் பாருங்க எக்ஸ்ஆர் யூனிட்ஸ். என்னுடைய பேஸ் ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் யூனிட்ஸ் சரியா. ஸோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். ஸோ என்னுடைய ஹைட் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. What is the height? கிளியரா புரிஞ்சுதுங்களா क्वेश्चन என்னன்ட்டு? Got it? So height வந்து நீங்க கால்குலேட் பண்ணனும். That is the question. So இப்போ next என்ன பண்ணலாம், இந்த given data எல்லாமே எடுத்துக்கலாம். given data பாருங்க. So இப்போ கோன் அப்படின்னு வரும்போது conical flask
conical flask. So இதுல radius that is equal to r. Radius that is equal to என்ன வருது நமக்கு? Radius வந்து r ன்னு எடுத்துருக்கோம். height of the conical flask வந்து நம்ம h அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது cylindrical flask. Next வந்து cylindrical flask. So இதுல radius வந்து radius that is equal to xr and height. So இதை நம்ம கண்டுபிடிக்கணும். That is equal to h. We have to find it. சரியா? So இப்போ என்ன செய்யணும்? வாட்டர் பத்தி பேசியிருக்காங்க. வாட்டர் அப்படிங்கிறது that means வால்யூம். சரிங்களா? ஸோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தோட வால்யூம் ஈக்குவல் தான். சரிங்களா? ஸோ when இந்த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட வால்யூமே நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல். சரிங்களா? ஸோ இங்கே வாட்டர் வந்து நம்ம மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் டு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். அப்போ வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க. வால்யூம் ஆஃப் cone that is equal to volume of cylinder. So cone உடைய வால்யூம் என்ன? 1/3 pi r square h. and cylinder உடைய வால்யூம் வந்து நமக்கு என்ன வருது? pi r square h. pi into r ங்கிற இடத்துல என்ன வரும்? r means xr. xr pi r square into h. கிளியரா இருக்கா? ஸோ இந்த h வந்து கேபிட்டல் h அப்படின்னு வச்சுக்கலாம். this is capital H. So we have difference between both the heights. சரிங்களா? So capital H அப்படின்னு வச்சுக்கோங்க. So this will be capital H. இது வந்து capital H. Got it? So இப்போ நாம find out பண்ண வேண்டியது என்ன? இந்த capital H என்னங்கிறத find out பண்ணோம். That's our task. சரியா? So அப்போ இதுல வந்து எது காமனா இருக்கு? pi common, cancel it. ஓகேங்களா? So அடுத்தது 1/3 r square h that is equal to x square r square into capital H. So இப்போ எது cancel ஆகும்? r square cancel. r square cancel. So அடுத்தது இந்த x square left side கொண்டு வந்துருங்க. x square left side கொண்டு வந்தா என்ன வருது உங்களுக்கு? capital H that is equal to என்ன வருது நமக்கு? small h by 3x square. units அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ therefore height of the cylindrical flask that is equal to small h by 3x square units. அவ்வளவுதான். இதுதான் क्वेश्चनக்கான ஆன்சர் பசங்களா. ஸோ மறக்காம இந்த ஆன்சர் வந்து நீங்க எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சது. Got it? ஸோ எல்லாமே தெளிவா புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ all the 15 questions we have completed. Okay. That's all about this session. சரிங்களா? ஈவினிங் 6 மணிக்கு லைவ் இருக்குன்னா 6 PM லைவ் இருக்கு. 6 PM லைவ்ல வந்து சாப்டர் 7 and 8 வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சாப்டர் 7 and 8. சரிங்களா? ஸோ கவர் பண்ணுவோம். மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ பசங்களா. மறுபடியும் நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். ஓகே, எக்ஸசைஸ் 8.1 மணிமேகலை ஈவினிங் நான் கவர் பண்ணி தரேன். ஈவினிங். சரிங்களா? ஸோ ஈவினிங் வந்து 8th சாப்டர் கவர் பண்ணுவோம்ல, 8.1 நான் சேர்த்து கவர் பண்ணுறேன். சரியா கண்ணா? ஓகே, தேங்க்யூ.